அஸ்ஸலாமுஅலைக்கும் வணக்கம். வெல்கம் டு தவுத் ரெசிபி. நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மாம்பழ ஜாம் வீட்லேயே 3 பொருட்களை வச்சு எப்படி நம்ம கடையில் கிடைக்கிற ஜாம் மாதிரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் இன்றைக்கி போட போகிற வீடியோ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 பகனப்பள்ளி மாம்பழம் எடுத்திருக்கேன். ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. இதுலேயே நம்மளுக்கு ஆஃப் லெமன் தான் தேவைப்படும். 200 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. பழத்தோட மேலே இருக்க காம்பை எடுத்துகிட்டு இந்த மாதிரி 2 ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம மாம்பழ பட் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் மாம்பழ பல்ப்பை போட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழ பல்ப்பை சேர்த்துடலாம். 200 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஃபஸ்ட்டு மாம்பழ பல்ப் இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் மாம்பழ பல்ப் தெரிக்காமல் இருக்கும் மேலே. ஒரு 2 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கண்டினியூஸாக சிம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா அடி பிடிக்காத மாதிரி. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி ஆகிட்டுருக்கு மாம்பழ ஜாமு. ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாங்க. நம்ம கடையிலலாம் வாங்க தேவையே இல்லை. ஜாமை நீங்கள் 15 to 20 டேஸ் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாங்க. கெட்டு போகாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்த ஸ்டேஜை விட நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ரொம்ப திக்காகிட்டே வருது. பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருந்ததை விட இப்போ எப்படி இருக்குன்னு. ஜாம் ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் ஊற்றி நம்ம செக் பண்ணிடலாம் ஜாமை. பாருங்கள், இந்த மாதிரி கீழே கொஞ்சம் கூட ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஜாமுக்கு ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு லெமன் சேர்க்குறதுனால. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கூல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் இதை மாற்றிக்கோங்க ஜாமை. பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு பாருங்கள். ஜாமு வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 15 to 20 டேஸ் வரைக்கும் இந்த ஜாம் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ப்ரெட்டு, பன்னு, சப்பாத்தி, தோசை, ஈவன் இட்லி கூட நீங்கள் இதை சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி காமிக்கிறேன். கடையில் கிடைக்கிற மாதிரியே ஜாம் வீட்லேயே ஈஸியாக செய்யலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் எந்த எக்ஸ்ட்ரா கலரும் நான் இதில் ஆட் பண்ணலை. இது மேங்கோ கலர் மட்டும்தான். இந்த ஜாமை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணும்னா கூட நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் தவுத் ரெசிபி சேனலுக்கு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.